ஃபஸ்ட்டு வந்து திவ்யா எங்கே போக சொல்கிறாங்க, நான் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வா, மீசதெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ரொம்ப ஆக்சன் இவ்வளோ நேரம் வாய் இங்கேருந்து இங்கே இந்த செவுத்துல அடிச்சு இந்த செவுத்துல அடிச்சிச்சு. போயிட்டா இருக்கிய உடம்பு இவ்வளோ நேரம் அமக்கம் உங்களுக்கு. சர்ப்ரைஸுங்கிறத விட உங்கள் எல்லாருக்குமே என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் உள்ளடங்கியிருக்கு. சர்ப்ரைஸ் மாமியார் Hi guys, welcome back our channel. நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜன். ஆக்சுவலாக இந்த vlog என்ன vlog அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட ஹெட்லைன் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது ஒரு சர்ப்ரைஸ் vlog-ஆக தான் இருக்கும். உங்கள் யாருக்குமே தெரியாத விஷயம் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி சொல்லலாம், யாருக்கும் தெரியாதுன்னா இல்ல, நாங்க வந்து சர்ப்ரைஸா வச்சிருக்கோம். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் பண்ண போறோம். அது எங்களை பொறுத்த வரைக்குமே வந்து சர்ப்ரைஸ், உங்களுக்கும் அது சர்ப்ரைஸா இருக்கணும் நாங்க நினைக்கிறோம். அவ்வளவுதான். மத்தபடி அது என்ன விஷயம் தெரிஞ்சு எப்பயுமே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேனாக்கா அவங்கவுங்க ஃபேமிலியில் அவங்கவுங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் இப்போது ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அந்த விஷயம் வந்து எங்களுக்கும் சார்ந்ததாக இருக்கும், இது எங்களோட சப்ஸ்கிரைபரான உங்களுக்கும் சார்ந்ததாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே சேர்த்து தான் அந்த விஷயத்தை நாங்கள் பண்ண போகிறோம். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. ஸோ vlog ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக நம்ம சேனலில் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ vlogல இடையில நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இல்லை எங்களுக்கு ஜட்ஜ் பண்ணவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாக்கா vlog-ஓட எண்டு வரையும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ vlog ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பார்த்தா தான் புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க இப்போ vlog-குள்ள போகலாம்.
ஏன் திவ்யா பயங்கரமாக க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. போர்வை, பெட்ஷீட்டு, ட்ரெஸ்ஸு, தலவாணி உரை எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து சாமி க்ளீன் பண்ணணும். வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா எனக்கே தெரில. ஆக்சுவலாக அந்த திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக வேண்டி தான் நாங்கள் போகிறோம். அங்கே போயிட்டு அம்மாட்ட கேட்டு எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? பாய் சொல்லிட்டியா? பாய். எங்கே போகிறோன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சர்ப்ரைஸ். மைத்ரியோட சர்ப்ரைஸ் இதெல்லாம் பாருங்க, சரிங்களா? தனியாக வந்து தான் டீசெண்டாக இருக்கு. என்ன வளர்ற கனி? அப்படியா? வந்தாச்சு. ஆட்டோவில் ஏற போகிறோம். கண்ணு மட்டும் தான். எல்லாரும் நாங்கள் எல்லாரும் ஆட்டோவில் போகிறோம். எங்கே போகிறோம்? சர்ப்ரைஸ். மாமியார் 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 பயங்கரமாக இருக்காங்க. அவங்க தான் இவங்க தான் இவங்க தான் எங்கே வந்திருக்கோம்? எங்கே வந்திருக்கோம்? ஏன் எங்கே வந்திருக்கோம்? வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டை. அதெல்லாம் வந்து எங்கே வந்தோம்? வண்ணாரப்பேட்டை வந்திருக்கோம். இதுதான் அந்த சர்ப்ரைஸ். வண்ணாரப்பேட்டைக்கு எதுக்கு வந்திருக்கோம்? பொதுவாக எதுக்கு வருவாங்க? ட்ரெஸ் எடுக்க தான் வருவாங்க. ஸோ ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கோம். எதுக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். பட் ஆனால் இப்போ ட்ரெஸ் எடுக்கிறதே வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா என்னன்னு சொல்லிட்டு. வந்து எங்கடி போனோம்? வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பட்டி கட்டி வண்ணாரப்பேட்டைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்ன பர்ச்சேசிங்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் அது சர்ப்ரைஸாகவே இருக்கும். ஃபைனலாக வ்ளாகோட ஃபைனலில் வந்து என்ன பர்ச்சேசிங் பண்ணோம், எதனால இந்த வ்ளாகை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒரு சர்ப்ரைஸாகவே ஒரு மர்மமாகவே இருக்கும். இப்போ நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துருக்கோம். எப்படி நடிக்கிறாங்க பாருங்க மக்களே. இதெல்லாம் ஆக்ஷன் மேடம். இது ஆக்ஷன். இது ஆக்ஷன். இவ்வளோ நேரம் ரொம்ப ஆக்சன். இவ்வளவு நேரம் வாய் இங்கேருந்து இங்கே இந்த செவுத்துல அடிச்சு இந்த செவுத்துல அடிச்சிச்சு. மா போயிட்டா இருக்கிய உடம்பு. இவ்வளவு நேரம் அமக்கள் உங்களுக்கு இந்த ஆக்சுவலாக காலையிலேருந்து செம்ம ஒர்க்கு. டே 1. இந்த டே 1ல் வந்து செம்ம வேலை. வீடெலாம் க்ளீன் பண்ணி பெட்ஷீட்லாம் அலசி போட்டு தலைவாணி ஒரு அலசி போட்டு முடியல. அப்புறம் அதை தாண்டி நிறைய வேலைகள் ஒட்டடெல்லாம் அடித்தோம். வெளியில் போயிட்டு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். யாராவது இது வரைக்கும் கண்டுபிடிச்சிங்களா என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு? இது வந்து சர்ப்ரைஸுங்கிறத விட உங்கள் எல்லாருக்குமே என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் உள்ளடங்கியிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சிங்களா? எதுக்காக க்ளீன் பண்ணோம், எதுக்காகவே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 1 நைட்டு 1 ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ தான் வந்தோம் அம்மா வீட்டிலேருந்து.
ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டு அங்கே வச்சுட்டு இப்போ தான் வந்தோம். அம்மாட்ட கொஞ்சம் நேரம் மொக்க போட்டு ஃப்ரெண்ட் அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு, எப்பயுமே நார்மலாகவே அம்மா வீட்டுக்கு போனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வருவோம், ஜாலியாக இருந்துட்டு தான் வருவோம். வந்துட்டு இப்போ தான் சாப்பிட்டு தூங்க போகிறோம். இப்போ டே 2. நாளைக்கும் நிறைய க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அதையும் பாருங்கள். இது வரைக்கும் பண்ணதை வச்சு யாராவது ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க, கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களுக்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி ஒரு மனசுக்குள்ளே ஒன்று நினச்சி வச்சுருக்கேன். மர்மமாக பேசுகிறது நினச்சிக்காதீங்க, லாஸ்ட்டில் தான் தெரியும் அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ போய் தூங்கலாமா? திவ்யா செம்ம டயர்டாக இருக்கேன், நிஜமாவே பாவம். ஏன்னா பெட்ஷீட்லாம் செம்ம வெயிட்டு. என்னால் முடிஞ்ச அளவு நானும் தம்பியும் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணோம். ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை. ஏன்னா நான் வேலையும் பார்த்துக்கிட்டு இதுவும் சப்போர்ட் பண்ண முடியல. இருந்தாலும் ஒரு இருக்கிறதே 3 பேர் இல்லையா, 3 பேருமே எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து கொஞ்சம் நீட்டாக சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். பட் எதுக்காக பண்ணோங்கிறத மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க. தயவு செஞ்சு கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டுபிடிக்காதவங்க வீடியோ vlog ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பார்த்து லாஸ்ட் வரைக்கும் சர்ப்ரைஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ குட் நைட், தூங்கலாமா? குட் நைட். நாளைக்கு டே 2 நிறையா ஒர்க் இருக்குது, அதையும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்டை போட்டு விடுங்க. புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? தூக்க கலக்கத்தில் என்னென்ன பேசுகிறோம், டயர்டாக இருக்குது. ஓகே மக்களே, பாய். டே 2 பார்க்கலாம். டே 2 வந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்தே எந்திரிச்சதுலேருந்தே போட்டுடலாம். என்னத்துக்கு இந்த பரபரப்பாக இந்த வேலைலாம் பார்க்குறீங்க? எதுவும் ஃபெஸ்டிவல் டே தான் இல்லையா இங்கிலீஷில்? எதுவும் ஃபெஸ்டிவல் டே கூட இல்லையே, என்னத்துக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? யோசிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், யோசிக்காதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். லியோ குட் நைட் சொல்லு. லியோ குட் நைட் சொல்லு. குட் நைட் சொல்லு. இங்க பாரு, அங்க பாருமா, அங்க பாரு. அங்க பாரு. உன் ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் தெரியுமா இருக்காங்க? லியோ உனக்கு எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? லியோ அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. இங்க பாரு. வீடியோ பாரு. நானும் வந்து லியோ வந்து உங்ககிட்ட பேச வைக்கலாம். அவன் கேமராவே பார்க்க மாட்டான். கேமரா பார்த்தாலே அவனுக்கு தெரிஞ்சிரும். என்ன போட்டோ எடுக்கிறாங்க, என்ன வீடியோ எடுக்கிறாங்க. சார் அப்படியே வெக்கப்பட்டு குனிஞ்சுக்குவாரு. ஓகே கைஸ், டே 1 வந்து செம்ம டயர்டாக அண்டு அலைஞ்சி திரிஞ்சு ஒரு வழியாக புளிஞ்சு வந்தோம். டே 2 எப்படி இருக்க போதுன்னு தெரில, முடியலை. நாளைக்கு காலையில் செம்ம வேலை இருக்குது, முடியலை. பட் இருந்தாலும் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், ப்ராப்பராக பண்ணணும். அப்போ தான் இந்த விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஓகேவா? ஸோ அந்த சீக்ரெட் என்னன்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் தெரியும். கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. குட் மார்னிங், செகண்ட் டே. இப்போ தான் தூங்கி எழுந்தேன். இன்றைக்கும் வேலை இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதான் நிறையா பல்லு தேய்ச்சாங்க. நானும் போயிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து திவ்யா எங்கே போக சொல்கிறாங்க, நான் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வா, மீசதெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறமா வந்து வீட்டு வேலையெல்லாம் நான் கண்டினியூ பண்ணுறேன், அவள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பான். சரியா? என்ன இல்லையோ அப்போ போயிட்டு ட்ரிம் பண்ணிட்டு வந்துடுறேன் சாமி. சரியா? சார் பார்த்துட்டே இருக்கு. பாய். வருவான் இங்க முன்னாடி போற அவன் தானே ஹேர் கட் பண்ண போறான். நீ எங்க உட்கார்ந்து போற? உனக்கு ஹேர் கட் பண்ணிட்டேன் என்ன அப்பதானே போறோம். போய் ஹேர் கட் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிட்டு வரேன். சரியா சாமி? அப்போ போயிட்டு வரேன். பாய். அப்போ போயிட்டு வரேன். டாட்டா. இப்போ பாருங்களேன், கீழே போயிட்டு நான் பாப்பா காட்டுறேன் பாருங்களேன். உனக்கு வெறி வரும், தெரியுதா? எப்படி பார்க்குறான் பாருங்க. நான் வண்டி எடுத்துகிட்டு போகிற வரையும் பார்ப்பேன். ஆனால் என்னால் தான் vlog எடுக்க முடியாது, நான் தானே வண்டி ஓட்டணும். அப்பா போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேன். ஹேர் கட் பண்ணுற கடைக்கு வந்தாச்சு. எங்கள் அண்ணன் இப்படி தான்
இவர் தான் வந்து என்னோட ஹேர் ஸ்டைலின் ரகசியம். இவர் தான் நான் ஆறுனா கொஞ்சம் என்னன்னா நீனு. இவர் தான் எங்கள் அண்ணன். அண்ணன்னு சொல்லலாம் ஒரு பக்கம், அப்பான்னு சொல்லலாம். இவர் தான் நமக்கு வெட்டினாரு. பாஸ் உள்ளவாங்க, பாஸ் உள்ளவாங்க. இவர் தான் நமக்கு வெட்டினாரு. எங்கள் அண்ணன் வந்து ஏமாத்திட்டான். இந்த இதுதான் எப்படி அப்படியே பூஜை வச்சியா? ஏ குழந்த மாதிரியே வச்சுக்க. ஏ விளாகில் வரையா இரியா. இதெல்லாம் முடி வெட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். நான் போயிட்டு வரேன். திவ்யா சரி வீடு அப்பா எங்கேயும் போல. வீடு கிளீனிங்கா? இவன் எங்க போற ஹாஸ்டல்? என்னாச்சு? என்ன பண்ற இது? அனலையா ஷாண்டான பண்ண சொன்னாங்க உன்ன. என்ன இந்த வருஷத்துக்கு இங்க வந்து நீ எடுத்து வச்சிருக்க? ஒவ்வொரு தடவை முடிவெட்ட போது ஒன்று திட்டு வாங்குறதே பொழப்பா இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ தான் இந்த டப்பாலாம் க்ளீன் பண்ணோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. தம்பி அங்கே வந்து சாமி இதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். லியோ தான் இல்லை ஹெல்ப் பண்ணாதான் ஆள்னா லியோ தான். என்ன லியோ? ஹேர் கட் எப்படி இருக்குது? ஹேர் கட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் திவ்யாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி இருக்குன்னு தெரில. அது வேறு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம பண்ண போகிற காரியம் அந்த மாதிரி. திவ்யாவுக்கு கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணேன். ஹேர் கட் பண்ணிட்டு வெளியிலேருந்தே ஹெல்ப் பண்ணேன், வீட்டுக்குள்ளே வராமல். அப்புறம் இப்போது அம்மா வீட்டுக்கு போகிறேன். அம்மா கூப்பிட்ருக்காங்க. அங்கே போயிட்டு சில வேலைகள்லாம் இருக்குது. ஸோ வீடியோ வ்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போயாவது கண்டுபிடிச்சிங்களா நம்ம வந்து எதுக்காக இந்த கிளீனிங்லாம் பண்ணிகிட்ருக்கோம், எதுக்காக பர்ச்சேசிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ப்ரோ நான் இந்த இடத்துலேயே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கோடு சொல்லுங்கள். அப்புறம் திவ்யா வந்து நேற்று என் கூட வந்தாங்க. இன்றைக்கி இங்கே தான் இருக்க போகிறாங்க. இன்னும் இந்த க்ளீனிங் ஒர்க் போயிட்டே தான் இருக்கு. நான் திவ்யாமா இவன் பாவம் செம்ம டயர்டாகிட்டான் செல்லக்குட்டி. ஸோ இப்போது சாமி ஜாமான் கழுவுறதுக்கு மேடம் போயிட்டுருக்காங்க. நான் அதுக்குள்ளே அம்மா வீட்டுக்கு போயிட்டு சில பர்ச்சேசிங் வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு ஆனால் அங்கே போகிறது அங்கே என்ன நடக்குது எல்லாத்தையுமே நான் வந்து வ்ளாக் எடுப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வ்ளாகோட எண்டில் தான் நான் வந்து என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வ்ளாகுக்கு இன்ட்ரோ எடுக்கவே இல்லை. இன்ட்ரோ வந்து இனிமேல் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வ்ளாக் எடுக்கலாமா வேணாமான்னு கன்ஃபியூஸ்லேயே இருந்தேன். அப்புறம் சரி ஓகே எடுப்போம். ஏன்னா நான் வந்து ஒரு வகையில் உங்களுக்கும் இந்த விஷயங்களை சேர்ந்து தான் பண்ணுறேன், உங்களுக்காகவும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த நான் பண்ணுறேன். அப்படிங்கும்போது தான் டக்குன்னு ஓகே நம்ம அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்ட்ரோ கொடுக்கவே இல்லை, அதனால் இன்ட்ரோ கொடுத்துருவோம். சரிங்களா? சரி ஓகே வாங்க அம்மா வீட்டுக்கு அப்படியே அம்மா வீட்டுக்கு போகலாம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சொன்ன மாதிரி திவ்யா பாருங்க சாமி ஜாமான் கழுவி கொண்டு இருக்கின்றார். இதெல்லாம் என்னோடய மாலைகள், எல்லாமே என்னோடய மாலைகள். சாமி ஜாமான் கழுவிட்டு இருக்கா. ட்ரெஸ்லாம் நான் தான் துவைச்சி போட்டேன். குளிக்கும் போதே அப்படியே துவைச்சி போட்டாச்சு. ஸோ சரி நான் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். திவ்யா லியோ பார்த்துக்கோங்க. இங்கேயும் கழுவி இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு கழுவிட்டால். அப்பா விநாயகருக்கு அந்த துண்டு வாங்கிட்டு வரேன். விநாயகருக்கு
துண்டு வாங்கிட்டு வரேன். இவன் என்ன இப்படி இருக்கானே, என்ன கதை? பிடிச்சிக்கோ அண்ணா. ஃபைனலாக வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா வந்து எங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாம்பரம் தான் போகிறோம். தாம்பரத்தில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிறோம். என்ன பர்ச்சேசிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். வ்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக நான் ஒரு விஷயம் வந்து பண்ணுறேன். அதை தாண்டி எனக்கும் எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக நம்ம சேனல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எப்பயுமே எங்களுக்கு வேணும். அந்த பாருங்கள் நம்ம அம்மாவை. ஸோ கிளம்பி ரெடி பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு திவ்யாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு இப்போ தான் மணி பார்த்திங்கன்னா ஒரு 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவினிங் 4:15. ஸோ திவ்யாவுக்கு இப்போ கால் பண்ணேன். திவ்யாம்மா நீனும் வந்துரு அப்படின்னு சொன்னேன். சரி மாமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கா. அவளும் வந்துடுவா. எல்லாருமே தான் சேர்ந்து போகிறோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? அம்மா வராங்க. சொல்லுங்கள் நம்ம எங்கே போகிறோம்? துணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம சோஃபியா வீட்டுக்கு போகிறோம். கரெக்டாக? என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நீ ஏதாவது சொல்லுமா? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லு. ஏன்னா உன்னோட பிளெஸ்ஸிங் சென்ஸ் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அம்மா வந்து எங்களை ப்ளஸ் பண்ண சொல்லுங்கள். நிறைய பேருக்கு குழந்தை இல்லைன்றாங்க. நிறைய பேருக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து நிறைய சண்டைகள், கணவன் வந்து குடிச்சிட்டு வராங்களாமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து உங்கள் அம்மாவை பிளெஸ்ஸிங்ஸ் பண்ண சொல்லுங்கள், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு ஆனால் குழந்தை தான் இல்லை. யாரெல்லாம் என்னோட பிளெஸ்ஸிங் கேட்டீங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னோட பிளெஸ்ஸிங் என்னைக்குமே இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு அதுக்குள்ளே வந்து ஒரு அங்கிள் வந்துட்டாரு, பார்த்து அம்மா வெக்கப்பட்டாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு கூடி சீக்கிரம் நான் கும்பிடுற காளியம்மா ஆடலாலையும் குத்தாண்டர்லாலையும் குழந்தை வரம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு நானும் சாமிகிட்ட வேண்டிட்டு உங்களையும் வாழ்த்துறேன். கவலைப்படாதீங்க, குழந்தை இல்லைன்னு கூடி சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஓகே, சூப்பர். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க குழந்தை இல்லைன்னா வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அம்மா வயலே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்ம அம்மா மூலிமா சொல்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட் இயருக்குள்ளே அவங்க எல்லாருக்குமே, அதாவது குழந்தை இல்லாதவங்க எல்லாருக்குமே நல்லபடியாக எல்லாமே ஆகும். குழந்தை பிறக்க போகிறவங்களுக்கும் நல்லபடியாக டெலிவரி ஆகும். ஸோ எல்லாரோட லைஃப் எல்லாமே நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம். ஓகேவா? ரொம்ப பேசுகிறேண்ணே. ஸோ வாங்க, சோஃபியா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம், உள்ளே போகலாம். ஃபைனலாக திவ்யாவும் வந்துட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து தாம்பரம் போகிறோம், பர்ச்சேசிங்க்கு போகிறோம். என்ன பர்ச்சேசிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் லைட்டாக காட்டுறேன். சரியா? உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ கொடுக்குறேன், அதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். சரியா? திவ்யா ஒன்றும் இல்லை. ஓகே गाइस ஏ நல்லாலையா இது ஹேர் ஸ்டைல் நல்லாலையா? என் வாய் நல்லா வருது. நல்லாலையா ஹேர் ஸ்டைல்? எனக்கு பிடிக்கல. இவருக்கு பிடிக்கல, உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கேன். கமெண்ட் பண்ணுங்க, கழுவி ஊற்று கமெண்ட். ஃபைனலாக வந்து பர்ச்சேசிங்லாம் முடிச்சாச்சு. இதோ தெரியுதா, டுடே தாம்பரம் ஒரு கிளிப்பு சேர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதை வச்சு ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்போம். சரிங்களா? ஜட்ஜ் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மணி பார்த்தீங்கன்னா இப்போது தெரியுதா 11 ஆயிடுச்சு. காலைல கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், 4 மணிக்கெலாம் எழுந்திரிக்கணும். ஸோ vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 2 vlog வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திவ்யாம்மா பாருங்கள், இப்பயும் வேலை தான். 2 டேஸாக புழிஞ்சி முடியல. ஓகே,
மல்டி டேலண்ட் பர்சன் திவ்யா. என்ன திவ்யாமா? எல்லா திறமைகளும் இருந்து மூடி மறைக்கும் ஒரே இடம். மூடி மறைக்கும் ஒரே இடம். ஒரே இடம். ஓகே பாருங்க, அடிச்சு நவுத்துறா பாருங்க. நிஜமாவே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது திவ்யா. எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. யாராவது கண்டுபிடிச்சிங்களா? இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கலாம் திவ்யா. சரி, ஃபைனலாக நாங்கள் தூங்க போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா 1 ஆயிடுச்சு. சேம் டைம். ஸோ தூங்கி இப்போ காலையிலே நாங்கள் எந்திரிக்கிறோம். ஸோ ஆனால் காலையில் வரப்போகிற vlog வந்து பார்ட் 2 தான் வரும். ஸோ ஃபைனலாக வந்து குட் நைட் கூட்டி முடிச்சுட்டு தூங்க வேண்டியதுதான். குட் நைட் சொல்கிறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, அவ்வளோ டயர்டாக இருக்கும் 2 பேருமே. ஸோ குட் நைட் சொல்லுதியா? குட் நைட்.